காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 99432 99940. சவுக்கு மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய பாலிடிக்ஸ் கார்னர் நிகழ்ச்சி. என்ன ப்ரோ, எலெக்ஷன் ஆரம்பிச்சப்போ அது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருந்ததுனாலே என்னவோ தெரியல, பாஜகவுடைய அலை தான் எங்க பார்த்தாலும் அடிச்சுட்டு இருந்துச்சு. பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் பேசுற மாதிரி இருந்துச்சு. இப்போ எலெக்ஷன் மற்ற ஸ்டேட்ல நடக்குது. ஆனா இப்ப பார்க்கும்போது அந்த பிரச்சார ஸ்பீட் எல்லாம் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி இருக்கு. உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கா? நீங்க சொன்னீங்க பரபரப்பா பாஜகவுக்கு ஆதரவு அலை மாதிரி வீசுதுன்ட்டு. ஆமா, அது டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அலையே இல்லை. அது ஒரு பிம்பத்தை இவங்களே கிரியேட் பண்றாங்கன்ட்டு ஒரே போட்டு உடைச்சிட்டாங்க. ஆமா, அவங்க உடைச்சாங்க. அது உண்மையாலேயே தமிழ்நாட்டில் அலை இருந்துச்சா இல்லையான்றது ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஆனா அந்த எலெக்ஷன் அந்த ரியாக்ஷன் அவங்களுக்கு இருக்கும்ல, ஓட்டு போட்டு இந்நேரம் ஒரு கருத்து கணிப்புலாம் அவங்க எடுத்திருப்பாங்க. அதுல மோடி வேற சொல்லிட்டு இருந்தாரு, நாங்க 400 இடத்துல ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப என்னவோ அது கம்மியாயிடுச்சு, அதனால அவங்க சவுண்ட்லாம் கம்மியாயிடுச்சு அந்த மாதிரி இருக்கோ? அது ஏன்னா வாய்ப்பு இருக்கு. ஏன் பாத்தீங்கன்னா இப்ப கர்நாடகால இந்த பிரஜ்வேல் ரேவண்ணா சிட்டிங் எம்பி, அசன் சிட்டிங் எம்பியோட அந்த செக்ஷுவல் ஸ்கேண்டல் மேட்டர் ரொம்ப பயங்கரமா வெடிச்சிருக்கு. ஸோ அதே பிஜேபிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. அது எப்படின்னு போதான் தெரியும். அடுத்தடுத்த ஃபேஸ் எலெக்ஷன் நடக்கும்போது தெரியும். என்ன இருந்தாலும் சூரத்ல ஒரு கேண்டிடேட் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. அது ஒண்ணு கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. முகேஷ் தலால் கன்ஃபார்ம் ஆயிட்டாரு. இப்பயே எலெக்ஷன் ஜாலியா இருப்பாங்க, செம்ம ஜாலியா இருக்காங்க. நாங்க பாருங்க 400ல ஒண்ணு கன்ஃபார்ம், இன்னும் 399 வரப்போகுது, ரெடியா இருங்க அப்படின்ட்டு பிஜேபி எல்லாம் காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இண்டோர்லயும் காங்கிரஸ் கேண்டிடேட் ஒருத்தர் அவரோட நாமினேஷனை வாபஸ் வாங்கிட்டாரு. பாஜகல வேற சேர்ந்துட்டாரு. ஆமா, அவர் பேர் கூட பாத்தீங்கன்னா அக்ஷய் கந்திபம் அப்படின்ற ஒரு பிஜேபியில ஜாயின் பண்ணிட்டாரு. கொத்தோட பண்ணதோட பரவாயில்ல, அதோட பாஜகலயே சேர்ந்துட்டாரு. கொத்தோட தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமா, அந்த போட்டோ வேற போட்டு எல்லாருடைய அந்த போட்டோ பாத்தீங்களாங்க? செல்ஃபி இல்ல, அது அவர் கார்ல கடத்திட்டு கூட்டு போற மாதிரில இருக்கும் அந்த போட்டோ. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சா? எனக்கு என்னவோ பாருங்க, உங்க ஆளை நாங்க தூக்கிட்டோம்னு ஜாலியா. நான் சொன்னதும் நீங்க சொல்றது என்னங்க வித்தியாசம் இருக்கு? ரெண்டும் ஒண்ணுதாங்க. கடத்திட்டு போறது ஓகே, நான் சொல்லல, அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல படிச்சேன். அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ இப்படிதான் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லி ஆகணும். இப்ப மோடி வாரணாசியில போட்டிடுறாரு, யூபியில உத்தரப்பிரதேஷ்ல போட்டிடுறாரு. அங்க பாத்தீங்கன்னா 2014 பிஜேபி ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சிக்கு வராங்க. அப்போ வாரணாசி தொகுதியில போட்டிடுறாரு. அவருக்கு எதிராக யார் போட்டிட்டாருன்னு பாத்தீங்கன்னா 2014ல கெஜ்ரிவால், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் போட்டிட்டாரு. அப்புறம் காங்கிரஸ் சார்பா அஜய் ராய் போட்டிட்டாரு. ஸோ அது ஒன்று இருக்கு. பயங்கரமான மார்ஜினில் ஜெயிச்சார் அப்போ மோடி. ஏன்னா அன்னைக்கு காங்கிரஸுக்கு பயங்கரமான எதிர்ப்பெல்லாம் இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸா நரேந்திர மோடிக்கு எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி 2019லயும் மோடிக்கு தான் எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. உத்தரப்பிரதேச பத்தி பேசும்போது அங்க கிட்டத்தட்ட ஒரு 80 தொகுதிகள் இருக்கு. ஒரு பெரிய ஒரு மாநிலம். 1991ல இருந்து பாஜக தான் அவங்களுடைய கோட்டைன்னே சொல்லலாம். அவங்கதான் ஜெயிச்சுட்டே வராங்க. ஆனா 2004 தவிர அப்போ மட்டும் காங்கிரஸ் அங்க ஆட்சியில இருந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பிஜேபி ஆட்சியில இருந்தாங்க. 2004ல தான் ஆட்சி மாற்றம் வந்துச்சு. யூபிஏ கவர்மெண்ட் காங்கிரஸ் தலைமையிலான யுனைடெட் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த அலைக்கு ஏற்ற மாதிரி யூபியில் இன்னைக்கு ஓட்டு போட்டாங்களான்னு தெரியல. அப்போ மட்டும் தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. ஸோ 2009லேருந்து மறுபடியும் பிஜேபி அவங்களோட கோட்டை நிரூபிச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். உத்தரப்பிரதேஷ்ல வாரணாசியில எப்போ எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஃபேஸ் அந்த ஜூன் 1ஆம் தேதி தான் நடக்க போகுது. 7th ஃபேஸ்ல. ஆமா, 7th ஃபேஸ்ல தான் நடக்க போகுது. நாமினேஷன் மே 14ஆம் தேதி வரைக்கும் அங்க டைம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோடி அவர்கள் எப்போ அங்க நாமினேட் பண்ண போறாரு? மோடி 13th பண்றதா சொல்லியிருக்காரு. ஆனா அவர் எதிர்த்து ஒருத்தர் போட்டியிட போறதா சொல்றாங்க. இப்ப அதுதான் ரொம்ப பேச பொருளா இருக்கு. அது ஏன்னா இப்ப எல்லாருமே அன்அப்போஸ்டா ஜெயிக்கிறாங்க. பிஜேபியில நிறைய பேர் அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ஒரு எதிர்கட்சிங்க குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு வராங்க. சோ அதை நான் உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் குதிச்சிருக்காரு. அவர் யாரு? ஒரு இளைஞர் குதிச்சிருக்காரு. அவரோட பேர் ஷியாம் ரங்கீலா அப்படின்றதுதான். நிறைய பேர் யார் இவரு அப்படின்றதா எல்லாருடைய கேள்வியாவும் இருக்கு. அவர் நிறைய பேருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்காது. மேக்சிமம் நார்த் இந்தியால ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆளு.
யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாம் ரங்கீலா. அவரோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா ஷாம் சுந்தர். அவர் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட். 2017ல அந்த ஷோ தி பேர் கிரேட் இந்தியன் லாட்டர் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு ஷோல பண்ணாரு. அந்த ஷோல அவர் யார மாதிரி மிமிக்ரி பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நரேந்திர மோடி அவர்கள் மாதிரியும் ராகுல் காந்தி மாதிரியும் வந்து அவர் மிமிக்ரி பயங்கரமா பண்ணிருக்காரு. இருந்திருக்குங்க. ஆமா, 2 எதிர் புலங்களை பத்தி அவர் மிமிக்ரி பண்ணும்போது அந்த ஸ்டேஜ் எப்படி இருந்திருக்கும், அந்த ஷோவை ஆடியன்ஸா எப்படி என்ஜாய் பண்ணிருப்பாங்கல்ல. நான் அவரோட யூடியூப்ல பார்த்தேங்க. அந்த ஷோல வந்து அக்ஷய்குமார் வந்து சீஃப் கெஸ்ட்னு நினைக்கிறேன். ஆமா, சீஃப் கெஸ்டா இருந்தாரு. செம்மையா என்ஜாய் பண்றாங்க அந்த ஷோ. அப்ப அவ்வளவு ரியாலிட்டியா மோடி மாதிரியும் யாரு ராகுல் காந்தி மாதிரியும் 2 பேருமே அப்படி அச்சசலா பேசுறாரா, ரொம்ப அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி அந்த ஷோ பயங்கர சக்சஸ்ஃபுல் அது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்பதான் அவர் வந்து வெளியில தெரியாது, யாரா இந்த மனுஷன் இப்படி சின்ன வயசு 22 23 வயசு தான் அப்போ அவருக்கு, செம்மையா பேசுறாருன்ற மாதிரி மீடியாவோட அட்டென்ஷன் அவருக்கு கிடைக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 2014 மோடி அவர்கள் பிஎம்ஆ வந்ததுக்கு அப்புறம் இவர் பயங்கரமான பாஜக ஆதரவாளரா மாறிட்டாரு. பாஜக தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அடுத்த 70 வருஷத்துக்கு நான் ஓட்டு போட்டா, நான் உயிரோட இருந்தேன்னா ஓட்டு போட்டா பாஜகவுக்கு தான் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருந்திருக்கிறாரு. பட் ஆனா கடைசியில அடுத்த ஒரு வருடங்கள் ஆக ஆக அவருடைய அந்த மைண்ட் செட் அப்படின்றது மாறி இருக்கு. நிறைய விஷயங்கள்ல அவருக்கு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. அதனால வந்து இவர் வந்து அந்த ஷோ பண்ணார்ல, நரேந்திர மோடி மாதிரி ராகுல் காந்தி மாதிரி பண்ணதுனால நிறைய பேர் வந்து அவர் மேல கோச்சிக்கிட்டாங்க, நீ எப்படி பண்ணலாம், எப்படி கலாய்க்கலாம். ஆமா, அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அந்த ஷோவையும் வந்து பேன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இவரை எலிமினேட் பண்ணிட்டாங்க அந்த ஷோல இருந்து. ஸோ அதனால ஒரு கடுப்பாகி காண்டாயிட்டாரா என்னமோ தெரியல. இதுக்கப்புறம் நான் பண்ணா இனிமேல் நான் மோடிக்கு எதிராக தான் நான் பேசுவேன், மோடிக்கு எதிராக தான் அரசியல் பண்ணுவேன்ற மாதிரி இப்போ களத்தில் குதிச்சிருக்காரு. அது எப்படி குதிச்சிருக்காருன்னா, நானே இன்னைக்கு வந்து எல்லாருமே அன்னபோஸ்டா ஜெயிச்சுட்டு இருக்காங்க, மோடியும் நாளைக்கு ஒருவேளை அன்னபோஸ்டா ஜெயிச்சா இன்னைக்கு வந்து ஜனநாயகம் நாட்டில் இருக்குமா இருக்காதான்ற கேள்வி நிலவர் அப்படின்னு எதிர்கட்சிங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நான் உடைக்கிறேன், யாரு வந்து வாபஸ் வாங்கினாலும் நான் வந்து களத்தில் நிற்பேன், அதுவும் பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராகவே நான் வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் இவர் எந்த கட்சி சார்பா நிக்க போறாரு அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சி சார்பா தான் 2022ல இவர் வந்து அந்த ஆம் ஆத்மி கட்சியில வந்து தன்னை சேர்த்திருக்காரு. இப்போ ஆம் ஆத்மி கட்சி சார்பா தான் வந்து வாரணாசியில நிக்க போறாரு. எப்போ இவர் வந்து நாமினேட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்ஸ் தளத்துல வந்து கண்டிப்பா எனக்கு வந்து மக்கள் எல்லாரும் நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பா பிஎம்க்கு அகைன்ஸ்டா நிக்க போறேன், அதாவது மே 1st வீக் இந்த வாரம் வந்து நான் என்னுடைய நாமினேஷனை நேரா போய் வந்து தாக்கல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பருங்க. அதாவது ஒரு பிரதமருக்கு எதிராக நான் நிக்கிறேன், இந்த நாட்டில் வந்து மக்களுக்கு கண்டிப்பா ஓட்டு போடணும், ஜனநாயக உரிமையை நான் நிலைநாட்டுறேன், அந்த ஒரு உரிமையை நான் மக்களுக்கு நான் கொடுக்கணுன்ற அந்த ஒரு காரணத்துக்காகவே அவர் வந்து நிக்கிறாருங்க. அதை நம்ம வந்து பாராட்டியே கண்டிப்பா பாராட்டணும். ஏன்னா 28 வயசுல, ஏன்னா பல வேட்பாளர்களும் பலவித காரணங்களுக்காக வித்ட்ராம் பண்றாங்க, எலிமினேட் ஆகுது, ஆனாலும் ஒரு சிங்கிள் கேண்டிடேட்டா ஒரு பையனா வந்து பிஎம்க்கு எதிராக நிக்கிறேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம் தான். வந்து சூரத்ல பாத்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்டும் வாபஸ் வாங்கிட்டாங்க, பிஜேபி வின் பண்ணிட்டாங்க அந்த தொகுதியில். அதே மாதிரி இண்டோரில் காங்கிரஸ் கேண்டிடேட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பிஜேபிக்கு ஒரு ஒரு ஆதரவான ஆளுன்றதோட அவங்களுக்கு வந்து ஈஸியாக வின் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு இவங்களுக்கே இந்த மாதிரி நடக்கிறப்போ ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு நடக்காதுன்றது நம்மளால சொல்லவே முடியாது. நாளைக்கு யார் வேணாலும் வாபஸ் வாங்கிடலாம். ஸோ அப்படின்ற இருக்கிற மாதிரி நேரத்தில் நான் நிற்கிறேன், பிரதமருக்கு எதிராக நான் போட்டிடுறேன் அப்படின்னு வந்து குதிச்சிருக்காரு. யாருன்னா ஷாம் ரங்கீலா, ஸ்டாண்டப் காமெடியன். ஸோ ஏன் நான் சொல்ல வரேன்னா, இப்போ நாளைக்கு எல்லாருமே வந்து வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா இவர் நிற்பார் அங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் கண்டிப்பாக வந்து அன்னம் போஸ்டா ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. ஷாம் ரங்கீலா அவர்கள் வந்து ஒரு 28 வயசு பையன், ஒரு நம்மளுடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக நான் நிற்க போறேன் அப்படின்றத ரொம்ப பெருசாலாம் வந்து வெளிப்படுத்தலை. நான் சாதாரணமாக ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு 2 நிமிஷம் வீடியோவில் தான் சொல்லியிருக்காரு, பாஜக அரசு வந்து நல்லது பண்ணோம் அப்படின்னு நினச்சி நானும் ஆதரவாக தான் இருந்தேன், ஆனால் அது மக்களுக்கு நல்லது பண்ணல, அதனால நானே வந்து மோடி அவர்களுக்கு எதிராக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அப்படின்றது தள்ளப்பட்டுட்டேன். ஆமா, அந்த மாதிரி. இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னா, அவர் பேசுறது அப்படியே மோடி மாதிரியே வந்து அந்த வீடியோலயும் பேசியிருக்காரு. பிரச்சாரம் நடக்க போறத நினைச்சாதான் எனக்கு வந்து அப்ப ரியல் மோடி வர்சஸ் ரியல் மோடி தான். ஆமா, அதுதாங்க நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் குழம்பி போறாங்க. பாருங்களேன், வந்து அங்க இருந்து பிரைம் மினிஸ்டர் வந்து மோடி வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு, இவரு எதிரில அவரே மாதிரி குரல்ல வந்து அங்க பிரைம் மினிஸ்டரோட மனநிலை எப்படிங்க இருக்கும்? தலைவலியில இருக்கேன், நீ வேற ஏன்டா கிளப்புற அப்படிதான் இருக்கும்.
பார்க்கணும் எதா இருந்தாலும் என்ன நடக்கும்ன்றது. நாமினேஷன் ஃபைல் பண்ணட்டும், எத்தனை பேர் வாபஸ் வாங்குறாங்க, வாபஸ் வாங்கலன்றது இன்னும் ஒரு 10 நாள்ல தெரிஞ்சிடும். ஆமா. இந்தியா அலைன்ஸ்ல இருந்து அஜய் ராய் அப்படின்றவரும் வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ண போறாரு மே 10ஆம் தேதி. இதை தாண்டி நிறைய இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸும் வந்து தாக்கல் பண்ணலாம். வாபஸும் வாங்கலாம், இருக்கலாம், நமக்கு வந்து தெரியாது. ஸோ ஜூன் 1ஆம் தேதி அந்த எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் என்ன மாற்றங்கள் வேணா வந்து நடக்கலாம் தெரியல. ஸோ வந்து வாரணாசி மக்களுக்கு மிகப்பெரிய ஃபன் காத்துட்டு இருக்கு. ஃபன்னா பாருங்க. தமிழக மக்களே, நீங்க வந்து ஷாம் ரங்கீலா அவங்களுடைய வீடியோ தான் இப்போ வந்து எக்ஸ் தளத்துல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்படியே வந்து மோடி மாதிரியே பேசிட்டு இருக்காரு, நீங்களும் பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து அவரோட வாய்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பாக அவரோட கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள், எங்களோட கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு நியூஸோட அடுத்த பாலிடிக்ஸ் கார்னர் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி. தேங்க்யூ.